கமலி இப்பவே ரொம்ப லேட் ஆயிட்டுமா. கொஞ்சம் வீராக்கு ஃபோன் பண்ணி எங்க வந்துகிட்டு இருக்கான்னு கேளு. ஏன்னா அவன் வந்ததுக்கு அப்புறம் சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு, அதை முடிச்சுட்டு சைன் பண்ணணும். லேட் ஆயிடும். லேட் ஆயிட்டுனா இன்னைக்கு சைன் பண்ண முடியாது. அப்புறம் நாளைக்கு தான் வர சொல்லுவாங்க. நான் இருக்கதோட எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு போயிடலான்னு பாக்குறேன். கொஞ்சம் அவனுக்கு ஃபோன் பண்ணி எங்க வந்துட்டு இருக்கான்னு கேளு. இப்பதான் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணேன். பக்கத்துல வந்துட்டானா, இப்போ வந்துருவான். அவன் மட்டும் வந்திருந்தா இந்நேரத்துக்கு வந்திருப்பான். அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை கூட்டிட்டு வரதுனால கொஞ்சம் மெதுவாக தான் வருவான் போல. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் சார், இப்போ வந்துருவான். நீங்க அதுக்குள்ள ஏதாச்சும் வேலை இருந்தா முடிச்சு வச்சிருங்க. சரிம்மா, நான் உள்ள போய் எதுக்கு பேப்பர்ஸ் எல்லாம் செக் பண்ணி வைக்கிறேன். வீரா வந்த உடனே உள்ள வர சொல்லிடு. சரிங்க சார், அவன் வந்ததுமே நான் உள்ள வர சொல்லிடுறேன். இவன் இன்னுமா வரான்? இந்த பக்கத்து ஊர்ல இருந்து வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. இப்படி தெரிஞ்சிருந்தா நானே போய் கூட்டு வந்திருப்பேன். எனக்கு எஸ்பி ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்க போய் தான் இவனை போக சொன்னேன். இவன் அங்க போய் என்ன செட்டப் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. அத்தி, அக்கா கோவமா இருக்க போலயே. இந்த பக்கத்து ஊர்ல இருந்து இவளை கூட்டு வர்றதுக்காக உனக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு? அதுக்கா இவளுக்கு பைக்ல ஒழுங்காவே உட்கார தெரியலக்கா. எனக்கு என்னமோ இவ கீழே விழுந்துருவாளோன்னு பயம். அதனாலதான்க்கா கொஞ்சம் மெதுவா ஓட்டிட்டு வந்தேன். இல்லனா நான் தான் அப்பவே வந்திருப்பேனே. அவ என்ன குழந்தையாடா, பைக்ல உட்கார தெரியலன்னு சொல்ற? மைனி, நான் எவ்வளவோ சொன்னேன், நேரம் ஆயிட்டு வேகமா போங்க, நான் ஒழுங்கா தான் பின்னாடி உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு. ஆனா இந்த மாமா தான் இல்ல நீ கீழே விழுந்துருவ, அதனால நான் பொறுமையாவே போறேன்னு சொன்னிச்சு. இல்லனா நான் அப்பவே வந்திருப்பேன். அடியோ முட்டைக்கண்ணி, போட்டா குடுக்குற நீ. என்னடா இது? அவதான் ஒழுங்கா உட்கார்ந்து வரேன்னு சொல்லியிருக்கல, அப்புறம் என்ன? நாளாவ உன் சேட்டை ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஒரு நாள்ல ஒரு நாள் உன் தோலை உரிக்கிறேன் நான் பாரு. போதுமாட்டி, இப்போ குழுகுழுன்னு இருக்குமே. இதுக்காக தானே ஆசைப்பட்ட. ஏன்டி என்னாலயாடி நேரமாச்சு? நீ தானடி இந்த சுடிதார போடுறேன்னு சொல்லி அவ்வளவு நேரமாக்குன. நல்லா சொல்லுவீங்களே, நீங்க தானே தாவணி எல்லாம் போட்டுட்டு பைக்ல ஏற முடியாது, சுடிதார் போட்டுவான்னு சொன்னீங்க. சரி மாமா சொன்னா எதுவா இருந்தாலும் சரியா இருக்குமேன்னு சொல்லிட்டு சுடிதார் போட போனா பின்னாடியே வந்தது நீங்க. வந்து சும்மாவா இருந்தீங்க? 5 நிமிஷம் இப்படியே கட்டிக்கன்னு சொல்லி 1/2 மணி நேரம் ஆக்குனதெல்லாம் நீங்க. ஏன் மேல பழிய போறீங்க? அது அப்படி பார்த்ததும் எனக்கு உன்னை கட்டிக்கணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். அதுக்கு இந்த பாருடி, நீன தானே என்ன கட்டி பிடிச்சிக்கிட்டு அவ்வளவு நேரம் நின்ன. இப்போ மொத்த பழியும் ஏமலையா போடுற. நீங்க என்ன கட்டிக்க போய் தான் நானும் உங்களை கட்டிக்கிட்டேன். இந்த பாருங்க, நான் அப்பவும் சொன்னேன் உங்ககிட்ட, நேரம் ஆயிடும் மைனி திட்டுவாங்க போகணும். ஆனா நீங்க தான் கேட்க மாட்டேன்னு இன்னும் கொஞ்ச நேரம் நின்னது. இப்போ மொத்தமா ஏமலே பழிய போறீங்க. ஒழுங்கா ஒத்துக்கோங்க, இல்ல அங்க நடந்தது அப்படியே உங்க அக்கா கிட்ட சொல்லிடுவேன். இது எங்க அக்கா கிட்ட அப்படியே சொல்லுவியா? அடியே, இதெல்லாம் எங்க அக்கா கிட்ட சொல்ற விஷயமாடி. இந்த பாரு, ஒழுங்கா வாயை முடிட்டு நின்று, இல்ல மவுளை தொலைச்சிருவோம் பத்துக்க. மைனி, என்ன இவர் திட்டுறாரு. குரங்கு பையில போட்டு கொடுத்துச்சே. டேய், அவளை எதுக்கு திட்டுற? ஏமலே உள்ள கோவத்தை அவட்ட கட்டுறியா? ஏ அக்கா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். இல்லையே, அவ திட்டுறன்னு சொன்னா. அக்கா, உன் தம்பி என்ன நம்ப மாட்டேங்கிற? அவன் சொன்னா நம்புற? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அதனாலதான் நான் நம்ப மாட்டேங்கிறேன். இல்லடா, நீ கொஞ்ச நாளா சரியில்லை, பாத்துக்க. சிரிக்க வரி செய்யற முட்டை பண்ணி என் கூட தானே வீட்டுக்கு வரணும், உன்னை பாத்துக்கிறேன். என்னடா வாய்க்குள்ளே முணங்குறியே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. சரிடா, பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல, நீ முதல்ல அவளை கூட்டிட்டு உள்ள போ. வக்கீல் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரா. இன்னைக்கு சைன் பண்ண முடியலன்னா நாளைக்கு தான் பண்ணலாமா. வக்கீல் இன்னைக்கு நைட்டே வேற ஊருக்கு கிளம்புறாரு, அதனால இன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்கணும்னு நிக்கிறாரு. நீ அவளை கூட்டிட்டு போ. நீ போ நீலா, உள்ள வக்கீல் இருப்பாரு, அவரு சைன் பண்ண சொல்லுவாரு. சைன் பண்ணிட்டு வந்துரு. மைனி, கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. என்ன சைன் பண்ணணும்? இவர் ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தாரு. என்ன நீலா சொல்ற? அவன் எதுவும் சொல்லாமல கூட்டு வந்தா? இல்ல, சொல்லல. நீங்க கூட்டிட்டு வர சொன்னதாதான் சொல்லி என்ன அழைச்சிட்டு வந்தாரு. என்னடா எதுவும் சொல்லாமல கூட்டு வந்த? எதுவும் சொல்லாம தாங்க கூட்டிட்டு வந்தேன். இப்போதைக்கு அவளுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். அதுக்குன்னு நேரம் வரும்போது கண்டிப்பா சொல்லிக்கலாம். சரி, அது உன்னோட விருப்பம், பாத்துக்க. என்னடி, சொன்னாதான் வந்து கையெழுத்து போடுவியா என்ன? ஐயோ மாமா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் மைனி கூட்டிகிட்டு வர சொன்னதாக தானே கூப்பிட்டு வந்தீங்க. ஆனால் மைனி திடீர்னு கையெழுத்து போடணும்னு சொன்னாங்களே, அதான் என்னன்னு கேட்டேன். நீங்கள் என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், எதில் கையெழுத்து போடணும்னு மட்டும் சொல்லுங்கள், நான் போட்டு கொடுக்குறேன். இதை பாரு, இது உன் சம்மந்தப்பட்ட விஷயம்தான். ஆனால் இப்போதைக்கு அது உனக்கு தெரிய வேண்டாம். தெரிய வர நேரத்தில் நானே கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன், புரியுதா? சரி வா போகலாம். சரி மாமா. அக்கா, நான் போய் சைன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, அவளை கூட்டிகிட்டு சீக்கிரம் உள்ளே போ. அக்கா, என்னடா போன வேலை என்னாச்சு? நம்ம நினைக்கிற மாதிரி இந்த லேக்கா லேசப்பட்டுவா இல்லக்கா. நம்ம வீராவோட வாழ்க்கையை தானே இவ நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்ல, இவ நிறைய பேரோட வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்கா. இப்போ அந்த லிஸ்ட்ல வீராவோட அண்ணன் ராஜாவும் இருக்காரு. என்னடா சொல்ற?
ராஜாவா? ராஜாவுக்கு இவளுக்கு என்னடா சம்பந்தம்? அவ இதுக்கு இவன் வாழ்க்கைய நாசம் பண்ணுனா? எனக்கும் அதான்க்கா தெரியல. ராஜா அண்ணனுக்கும் அந்த லேக்காவுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்களுக்குள்ள அப்படி என்ன பகை? அந்த பகை இப்போ உள்ளதா இல்ல பழைய பகையா? எதுவும் எனக்கு தெரியலக்கா. நான் இந்த லேக்காவை பத்தி சேரிட்டியில விசாரிக்கிறதுக்காக போனேன். அங்க உள்ளவங்க எதுவா இருந்தாலும் நீங்க மேனேஜர் கேளுங்கன்னு சொன்னாங்க. நான் மேனேஜர் ரூமுக்கு போகும்போது நம்ம ராஜா அண்ணனும் அந்த மேனேஜரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ராஜா அண்ணன் சரியான கோவத்துல இருந்தாரு. முகத்தை பார்க்கணுமே, கடுமையான கோவம். எனக்கே ராஜா அண்ணன் அப்படி பார்த்துட்டு பயமாயிட்டுனா பாருங்க, அந்த அளவுக்கு கோவத்துல இருந்தாரு. ஆனா அந்த மேனேஜரு ராஜா கேட்கிற ஒரு கேள்விக்கு கூட பதிலே சொல்ல மாட்டேன்ட்டான். கல்லாட்டம் இருந்தான். ஏன் எதுக்குடா அவன் எதுவும் பதில் சொல்லாம இருந்தான்? அம்மா ராஜா ஏன் அந்த மேனேஜர்ட்ட அப்படி கோவப்பட்டான்? இந்த மேனேஜர் அந்த லேக்காவோட ஆளுக்கா. இந்த மேனேஜரை அந்த சேரிட்டி ஆபீஸ்க்குள்ள வச்சுக்கிட்டு தான் இந்த திருட்டு வேலை இந்த லேக்கா பாத்துக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பா அந்த சேரிட்டிக்காக எவ்வளவு சொத்து எழுதி கொடுத்துறாரோ அதுல பாதி சொத்தை இவ பேர்ல மாத்தி வாங்கியிருக்கா. ஆனா ராஜானே அந்த மேனேஜர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா எதையோ தேடி வந்த மாதிரி தான் இருக்கு. இவரோடது ஏதோ ஒண்ணு அந்த லேக்கா கிட்ட சிக்கிருக்கு. அதை தேடிதான் அவர் அங்க வந்திருக்காரு. ஆனா அந்த மேனேஜர் வாயே திறக்க மாட்டேங்கிறான். அதனாலதான் ராஜா அண்ணன் சரியான கோவத்துல நின்று இருந்தாரு. என்னடா சொல்ற? அவன் என்னத்த அங்க தேடி போனா? அவனுக்கு அந்த சேரிட்டிக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா என்ன? இல்லக்கா, ராஜா அண்ணனுக்கும் அந்த சேரிட்டிக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. ராஜா அண்ணன் ஏதோ தேடுறாரு. தேடிதான் அந்த சேரிட்டிக்கு போயிருக்காரு. ஆனா ராஜா அண்ணன் தேடுற ஏதோ ஒண்ணு அந்த லேக்காவுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்ல அவகிட்ட இருக்கலாம். அதனாலதான் அவரு இவ்வளவு கோவமா அந்த மேனேஜர்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி என்னதானே அவன் தேடுறான்? இப்போ வீராவுக்கும் லேக்காவுக்கும் சம்மந்தம் இருக்குன்னா அவ சின்ன பிள்ளையில இருந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. வீரா கூட படிச்சிருக்கா. இப்போ உனக்கே தெரியும் அவ வீராவை விரும்புறா. அதனால தான் இந்த தேவையில்லாத வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா ராஜாவும் லேக்காவுக்கு என்ன சம்மந்தம்? அவங்க ரெண்டு பேரும் எப்போ பார்த்துக்கிட்டாங்க? அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? என்னடா குழப்பமா இருக்கு. ஏதோ ஒண்ணு இருக்குக்கா. இவ என்னமோ பண்ணி வச்சிருக்கா. நம்ம வீரா வாழ்க்கையில வந்தானா அது வேற. ஆனா ராஜா வாழ்க்கையிலயும் இவ சம்பந்தப்பட்டிருக்கானா, அப்போ ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தானக்கா அர்த்தம். டேய் முத்துப்பாண்டி, இந்த லேக்கா வீரா ராஜா இவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையிலையும் சம்மந்தப்பட்டிருக்கானா? அப்போ இவங்க குடும்பத்துக்குள்ள நடந்த பிரச்சனைக்கு இவளும் ஒரு காரணமா இருந்திருப்பாளோ? எப்படிக்கா சொல்ற? தெரியலடா. ஆனா நீ இதை சொல்றதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா நம்ம வீரா வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனைக்கெல்லாம் இவளும் ஒரு காரணமா இருந்திருப்பாளோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவ சின்ன பிள்ளையில அடிக்கடி வீராவோட வீட்டுக்கு வருவா. வரப்பெல்லாம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்கும். வீராவுக்கு இவளை ஆரம்பத்துல இருந்தே பிடிக்காது. இருந்தாலும் அவங்க அப்பா வீராவோட அப்பாவோட ஃப்ரெண்டுக்கு போய் ரொம்ப க்ளோஸா இவன் இருப்பான். இவ பண்ற வேலைலாம் அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. என்கிட்ட வந்து அடிக்கடி சொல்லுவான், நான் சின்ன பிள்ளைங்க சண்டை தானே, இதை போய் ஏன் பெருசாக்குறதுன்னு விட்டுருவேன். ஒரு தடவை வீரா கூட கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டுச்சேன். அப்போ கூட அந்த இடத்துல லேக்கா இருந்தா. ஆனா நாங்க அதை பெருசா எடுத்துக்கல. என்னக்கா சொல்ற? ஆமாண்டா, வீராவும் லேக்காவும் வீட்டில் சும்மா தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் லேக்கா திடீர்னு கத்த ஆரம்பிச்சா. நாங்கள் ஓடி போய் பார்த்தா வீரா கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு மயக்கத்தில் இருந்தான். நாங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். அப்போ டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவன் மண்டையில் அடிபட்டதுனால சின்ன வயசில் சில விஷயங்கள்லாம் அவன் மெமரியிலேருந்து அழிஞ்சிருக்கு. நீங்கள் அவனை ஞாபகப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. அவனுக்கா ஞாபகம் வந்தால் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் அதை பெருசாக அவனுக்கு ஞாபகம் எதுவும் படுத்தலை, அப்படியே விட்டுட்டோம். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறவு நம்ம சுமித்ராமா இறந்து போனாங்களே, அப்போ தான் அவனுக்கு அந்த பிரச்சனை ரொம்ப அதிகமானுச்சு. ரொம்ப மனக்குழப்பத்துக்கு ஆளானான். மண்டையில் வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சோம். அவனுக்கு இந்த பிரச்சனை அடிக்கடி வரும், அதனால் பழச எதையும் ஞாபகப்படுத்தாதீங்க. அவனுக்கு எது வெறுக்கணும்னு தோணுதோ அதை மறுபடியும் அவன் முன்னாடி காட்டாதீங்க அப்படின்னு சொன்னார். அதனால தான் அவனை எங்கள் அப்பா அம்மா கூட வச்சு நாங்கள் பார்த்துக்க ஆரம்பித்தோம். வெளி உலகத்தை அவ்வளோவா காட்டலை. கொஞ்ச நாளைக்கு அவனுக்கு எல்லாம் சரியானதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சு அவனை வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் நீ இப்போ சொல்கிறதெல்லாம் பார்த்தா இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இவ்வளவும் இருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. இந்த லேக்கா நம்ம வீராவோட வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய விஷயம் ஒன்று பண்ணிருக்காக்கா. எனக்கும் அப்படிதாங்க தோணுது. இது மட்டும் இல்லடா, நம்ம சுமித்ராமா இறந்து போனாங்களே, அதுலயும் இவ சம்மந்தப்பட்டிருப்பாளோன்னு எனக்கு தோணுது. அக்கா என்ன சொல்ற? எனக்கு முழு டீட்டெயில் என்னன்னு தெரியலடா. சுமித்ராமா இறக்குறதுக்கு முன்னாடி நான் போலீஸ் ட்ரைனிங்காக கேம்புக்கு போயிருந்தேன். அப்போ தான் சுமித்ராமா இறந்துட்டாங்கிற செய்தி தெரிஞ்சு அவசரமாக கிளம்பி வந்த இடத்துல என்னோட சுமித்ராமா இறந்து கிடந்தது. என் வீராவோட நிலைமை இதெல்லாம் பார்த்துட்டு இந்த இறப்புக்கு காரணம் வீராவோட அப்பான்னு தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறவே ஆஃபீஸ் ரூமில் சுமித்ரா அத்தைக்கு ஏற்பட்ட தீ விபத்து ஃபைலு என்னோட டேபிளுக்கு வந்துச்சு. அதை எடுத்து நான் மறுபடியும் விசாரிக்க ஆரம்பித்தேன். விசாரித்தப்போ எனக்கு சில டீட்டெயில் கிடச்சிச்சு. அதை வச்சு நான் ராஜேந்திரன் அப்பாவை போய் பார்க்க போனேன். அப்போது ராஜேந்திரன் அப்பா சுமித்ரா அத்தையை பற்றி சில விஷயங்களை என்கிட்ட சொன்னார். அப்போ தான் எனக்கு தெரியும் சுமித்ரா அத்தை இறந்ததுக்கும் வீராவோட அப்பாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு. எப்படிக்கா சொல்ற?
சுமித்ராமா இறக்குறதுக்கு முன்னாடி ராஜேந்திரன் அப்பா கூட நல்லா தான் பேசியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி தான் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சண்டை வந்திருக்கு. அந்த சண்டையும் இந்த லேக்காவை வச்சு தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் சமாதானம் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த தீ விபத்தே ஏற்பட்டிருக்கு. அதை வச்சு தான்டா எனக்கு இவன் மேலே கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. ஆனால் முழுசா என்னன்னு தெரியல. வீரா அப்பாவோட ஃபைனான்ஸ் கம்பெனியில் இருக்கும்போது அவனுக்கு அடிக்கடி மிரட்டல் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். அவனுக்கு யாரோ ஆபத்து கொடுக்குற மாதிரி அந்த ஃபோனில் அவனை மிரட்டுவாங்க. சில நேரத்தில் அவனை தாக்குறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் வீரா வந்து என்கிட்ட சொல்லுவான், இதுக்கெல்லாம் காரணம் அவனோட அப்பா அப்படின்னு. நானும் அவர் மேலே கோவப்பட்டு 2-3 கேஸ் எல்லாம் கூட போட்டிருக்கேன். ஒரு நாள் வீரா ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தான். அப்போ தான் அவனுக்கு முதல்ல கொலை முயற்சி நடந்துச்சு. என்னப்பா சொல்ற? ஒரு நாள் ஃபைனான்ஸ் கம்பெனி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீரா நைட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தான். அவன் எப்போதும் நைட்டு வீட்டுக்கு வரும்போது தனியாக வரமாட்டான். என்னோட ஸ்டேஷனில் மணின்னு ஒருத்தர் இருப்பார், அவர் கூட வருவார். ஆனால் அன்றைக்கி அவருக்கு முக்கியமான வேலை இருந்ததுனால அவங்க கூட வர முடியல. எனக்கும் மனசு கேட்கல. நானும் ஸ்டேஷன் வேலையை முடிச்சுட்டு அவனை போய் பார்த்துட்டு கையோட கூட்டிகிட்டு வந்துடலான்ட்டு போனேன். நான் அவனை பார்க்க போகும்போது தான் எதுக்காக்கல அவன் பைக்கில் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தான். அந்த நேரத்தில் அவன் பின்னாடி ஒரு கார் ஃபாலோ பண்ணிச்சு. நான் திரும்பி அந்த காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். சட்டுன்னு வீராவோட பைக்கில் இடிச்சிட்டாங்க. வீரா கீழே விழுந்துட்டான். அந்த காரில் இருந்து 2 பேர் பெரிய கத்தியோட அவனை கொலை பண்ணுறதுக்கு பக்கத்தில் போனாங்க. நான் துப்பாக்கியை எடுத்து மேல் நோக்கி சுட்டதும் சத்தத்தை கேட்டுட்டு எல்லாவனும் ஓடி போயிட்டான். அப்போ கூட நான் வீராவோட அப்பா மேலே தான் சந்தேகப்பட்டேன். பொண்டாட்டியை கொண்டவர் புள்ளைய மட்டும் எப்படி விட்டு வைப்பாரு? அவர் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நான் எஸ்பி ஆஃபீஸில் அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் 2வது தடவை கொலை முயற்சி நடந்தப்போ தான் நிலா வீராவை காப்பாற்றினா. அன்னைக்கு வீராவை காப்பாற்றினது நிலா மட்டும் இல்லை, இன்னொரு ஆளும் இருந்திருக்காங்க. யாருக்கா அது? அது வேற யாரும் இல்லை, வீராவோட அப்பா. அவர் தான் அன்னைக்கு நிலாவையும் வீராவையும் காப்பாற்றினது. வீராவுக்கு ஆபத்து இருக்குங்கிற விஷயத்த நிலா கிட்ட வீராவோட அப்பா தான் முன்னாடியே சொல்லியிருக்காரு. அவளும் அதை சொல்கிறதுக்காக தான் அங்கே போயிருக்கா. போன இடத்துல தான் அன்னைக்கு அவள் கையில் கத்தி குத்து ஏற்பட்டுருக்குச்சு. நான் நிலாவை போய் ஹாஸ்பிட்டலில் விசாரித்தேன். அப்போ அவள் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். அதுக்கப்புறம் தான் சுமித்ரா அம்மாவோட இறப்பை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தேன். அதில் கிடச்ச டீட்டெயிலை வச்சு தான் வீராவோட அப்பாவை போய் விசாரித்தேன். அவர் எல்லா விஷயத்தையும் சொன்னார். இதுக்கு காரணம் அந்த லேக்காவும் அவனோட அப்பாவும் தான் என்கிட்ட சொன்னார். அவர் மேலே எந்த தப்பு இல்லைடா. சுமித்ராமா இறப்புக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இப்போ கூட வீராவை பாதுகாக்கிறதே அவர் தான். அக்கா, உங்களுக்கு தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் இதை ஏன் நீங்க வீரா கிட்ட சொல்லக்கூடாது? அவனுக்கு எத்தனை நாளைக்கு தான்க்கா அவங்க அப்பாவை பிரிஞ்சு இப்படி இருப்பான்? அவங்க அம்மா தான் அவனுக்கு இல்லைன்னு ஆயிட்டு, அவங்க அப்பா கூடயாச்சும் அவன் கடைசி வரைக்கும் இருக்கணும்ல அக்கா? எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லாமலாட இருக்கு. அவன் அம்மா கூட தான் அவனால் கடைசி வரைக்கும் இருக்க முடியல. இப்போ அவங்க அப்பா கூடயாச்சும் அவன் சந்தோஷமா இருக்கணும்னு தானே நானும் ஆசைப்படுறேன். ஆனால் உனக்கே தெரியல அவனுக்கு இருக்க பிரச்சனை. சின்ன வயசுல இருந்த பிரச்சனை கடைசியில் சுமித்ராமா தீ விபத்தில் அது பெருசாக அவன் வாழ்க்கையில் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர் அவன்கிட்ட அவனை பாதிக்கிற எந்த விஷயத்தையும் அவன் கண் முன்னாடி காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் அவங்க அப்பா வீராவை விட்டு ரொம்ப தூரமாக இருக்காரு. அவன் கண்ணு முன்னாடி வராமல். அவனுக்கு இப்போ தாண்டா அந்த பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கு. அதுக்கு காரணமே நிலா தான். நிலா அவன் கூட இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆனா என்னக்கா? அது இந்த லேக்காவால வீராவுக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்குடா. ஏன்னா இப்போ இடையில அவன் லண்டனுக்கு போன இடத்துல ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடந்துச்சு. அதை என்கிட்ட வந்து சொன்னான். அதுக்கப்புறம் தாண்டா எனக்கு அவளை பற்றி முழுசாக தெரியவே ஆரம்பிச்சிச்சு. அதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அவள் மறுபடி இவன் வாழ்க்கையில் வர்றதுக்குள்ள நம்ம வீராவுக்கும் நிலாவுக்கும் சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். இப்போ என்னதான்க்கா லண்டன்ல நடந்துச்சு? அது அக்கா, வீரா வந்துட்டான். சரிடா, நம்ம இதை பற்றி அப்புறமா பேசிக்கலாம். இந்த பாரா, வீராவை விட்டு இனிமேல் எங்கிட்ட போயிடாத. அவன் கூடயே இரு, சரியா? அவன் சமாளிச்சுக்கிடுவான். இருந்தாலும் நீ அவன் கூட இருந்தனா எனக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். அக்கா, நீ பயப்படாதக்கா, நான் அவன் கூட இருக்கேன். இனிமேல் என் நண்பனுக்கு எந்த ஆபத்தும் வராது. நான் இருக்கிற வரைக்கும் அவன் மேலே யாராலுமே கை வைக்க முடியாது. நீ கவலைப்படாம இருக்கா, நான் பாத்துக்கிறேன் இனிமேல். என்னக்கா, 2 பேரும் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அக்கா, நான் சும்மா தான் கேட்டேன். டேய் மச்சான், எப்பண்டா வந்த? இப்பதான்டா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். நீ உள்ள போயிருக்கதா அக்கா சொன்னாங்க. அதான் அக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். நானே உன்னை கூப்பிடணும்னு தான்டா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எதுக்குடா? சொல்றேன்டா. வீரா, நிலாவிங்க பின்னாடி வந்துகிட்டு இருக்காக்கா. என்ன சார், போன வேலை எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிட்டுல? எல்லாம் முடிஞ்சிட்டு கமலி, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை.
அப்புறம் வீரா, இனிமேல் அந்த கம்பெனியில எந்த ப்ராப்ளமும் இல்ல. எல்லா பேப்பர்ஸையும் நான் லீகலா ரெடி பண்ணிட்டேன். அதனால யாருமே பிரச்சனைக்கு வரமாட்டாங்க. இனி உன்னோட பிசினஸை நல்லபடியா கொண்டுட்டு போற வேண்டியது உன்னோட பொறுப்பு. அந்த கம்பெனியை சீக்கிரத்துல கெட்டி உன்னோட பிசினஸை பெரிய லெவலுக்கு கொண்டுட்டு வரணும். இப்போதைக்கு அதுதான் உன்னோட மைண்ட்ல இருக்கணும். அதை மனசுல வச்சுக்கிட்டு நல்லபடியா அந்த பிசினஸை ரன் பண்ற வழியை மட்டும் பாரு. இனிமேல் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சார். எனக்காக நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க. இந்த ப்ராப்ளத்துல இருந்து நான் வெளியில வர்றதுக்கு காரணமே மெயின் நீங்க தான். ரொம்ப ரொம்ப நன்றி சார். கண்டிப்பா இந்த ஹெல்ப்பை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். வீரா, எனக்கு எதுக்கு நன்றி சொல்ற? நான் உங்களுக்கு ஃபேமிலி வக்கீல் தான். ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்க வீட்டுல யாராச்சும் என்ன வெளியாளுன்னு பாத்திருக்கீங்களா? உங்க ஃபேமிலியில ஒருத்தன் தானே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நான் உங்களுக்கு செஞ்சு தரணுங்கிறது எனக்கான பொறுப்பு. இந்த பொறுப்பை நான் நல்லபடியா இது வரைக்கும் செஞ்சு முடிச்சிட்டேன். கண்டிப்பா இனிமேல் எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு பண்றேன். சரியா? கண்டிப்பா நீங்க என் ஃபேமிலியில ஒருத்தர் தான் சார். இப்ப நீங்க எனக்கு பண்ண இந்த உதவி என்னோட லைஃபையே எனக்கு மீட்டு கொடுத்துருக்கு. எங்க என் கனவும் லட்சியமும் செதஞ்சு போயிருமோன்னு பயத்துல இருந்தேன். ஆனா நீங்க இதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து என்னோட லைஃபை மீட்டு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு நன்றி மட்டும் சொன்னா போதாது சார். கடைசி வரைக்கும் நன்றியோடையும் நான் இருப்பேன் சார். இனி உன்னோட கனவுகளையும் லட்சியத்தையும் நோக்கி போற நேரம் இது. இதுக்காகவும் சுதந்திராத. எதிரிங்க கூட்ட உன்னை வீழ்த்துறதுக்கு சதி போட ஆரம்பிச்சிடும். எல்லா சதியையும் நீ முறியடிச்சு இந்த பிசினஸ்ல ஒரு பேர் புகழ உண்டாக்கணும். உனக்கான ஒரு பேரு, உனக்கான ஒரு புகழை நீ உண்டாக்கணும். இனி உன்னோட கனவுகளையும் லட்சியத்தையும் நோக்கி போற நேரம் இது. எதுக்காகவும் சுதந்திராத. எதிரிங்க கூட்ட உன்னை வீழ்த்துறதுக்கு பல சதிகள் பின்ன ஆரம்பிச்சிருப்பாங்க. எல்லா சதியையும் நீ முறியடிக்கணும். அதுக்காக உன் மனசையும் உடம்பையும் நீ பலப்படுத்தணும். இது உன்னோட லட்சியம் மட்டும் இல்ல, உங்க அக்காவோட லட்சியமும் தான். அவ அடிக்கடி உன்னை பத்தி சொல்லுவா. என் தம்பி ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகணும், அவன் வாழ்க்கையில நிறைய சாதனை படைக்கணும், அந்த சாதனையை பார்த்து நான் சந்தோஷப்படணும்னு. உன்னோட பிசினஸ்ல நீ அடைய போற அந்த பேரு புகழ் வெற்றி இது எல்லாமே உங்க அக்காவுக்கு சொந்தமானது. உன் அக்கா உனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கா. அதுக்காக நீ கொடுக்குற ஒரு பெரிய நன்றி கடன்னா அது இதுவா மட்டும்தான் இருக்கும். உனக்காக இல்ல, உங்க அக்காவுக்காக நீ ஓடு. விடாம ஒல, கஷ்டப்படு, பெரிய சாதனை பட, அது போதும். அக்கா, எனக்காக நீ எவ்வளவோ பண்ணிருக்கக்கா. நான் சந்தோஷமா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும், என் ஆசை கனவெல்லாம் நிறைவேறணும்னு நீ எவ்வளவோ பாடுபட்டு இருக்க. இதனால உன் ஆசை சந்தோஷம் எல்லாத்தையுமே நீ இழந்திருக்க. ஒவ்வொரு நிமிஷமும் நீ நான் நல்லா இருக்கணும்னு மட்டும்தான்க்கா யோசிக்கிற. இது வரைக்கும் உன் வாழ்க்கையை பத்தியோ உன்னோட வருங்காலத்தை பத்தியோ நீ யோசிச்சதே கிடையாது. எப்போதுமே என்னை பத்தி மட்டும்தான் யோசிக்கிற. பல நாள் நீ எனக்கு பண்ண இந்த தியாகத்துக்கு ஈடா நான் என்ன பண்ண போறேன்னு தவிச்சிருக்கேன். ஆனா இப்ப சொல்றேன்க்கா, என் பிசினஸ்ல நான் அடைய போற ஒவ்வொரு வெற்றியும் சாதனையும் உனக்கு சொந்தமானது. இனி உனக்காகவே நான் உழைக்க போறேன். உனக்காக கஷ்டப்படுவேன்க்கா. இந்த பிசினஸ்ல ஒரு பெரிய ஆளா மாறி காட்டுவேன். என் அக்காவோட ஆசையை நான் நிறைவேற்றுவேன். என்னடா பெரிய மனுஷன் ஆயிட்டியோ? நன்றி கடன் அப்படி இப்படின்னு பேசுற. இந்த பாரு, நீ எப்போதுமே எனக்கு குழந்தைதான். ஒரு தாய் தான் குழந்தைக்கு செய்யற கடமைக்கு எப்போதுமே நன்றி கடனையும் பலனையும் எதிர்பார்க்க மாட்டா. உன் வாழ்க்கையில் அடையிற வெற்றி சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் அதுதான்டா என் வாழ்க்கையோட மன நிறைவே. அந்த சந்தோஷம் போதும் எனக்கு. என் வாழ்க்கையில வேற எதுவும் வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் என் தம்பி சந்தோஷமா இருக்கணும். அவன் ஆசைப்பட்டதெல்லாம் அவனுக்கு கிடைக்கணும். இது என்னோட ஆசை மட்டும் இல்லடா, என்னை கஷ்டப்பட்டு வளர்த்து இந்த அளவுக்கு ஆளாக்கி விட்ட என் சுமித்ரா அம்மாவோட ஆசையும் தான். அக்கா, நான் உண்மையிலே அதிர்ஷ்டசாலிக்கா. என் அக்காவே எனக்கு அம்மாவா கிடைச்சிருக்காங்க. இப்போ உன்னை பார்க்கும்போது என் அம்மாவை பார்த்த மாதிரியே இருக்குக்கா. என்னடா நீ அழுது என்னையும் அழ வைக்கிற? இந்த பாரு, நீ எப்போதும் எனக்கு குழந்தைதான். இந்த குழந்தை அழுதா அம்மாவால தாங்க முடியாது, புரியுதா? அழுவக்கூடாது. இப்படி ஒரு உறவினை பார்த்ததே இல்லை. அக்கா தாயாவும் தம்பி பிள்ளையாவும் இனி பிரியாத ஒரு அன்பு. இந்த அன்புக்கு நடுவில் யாருமே வந்துடக்கூடாது, நானும் தான். என் மாமா எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். இந்த தாய் பிள்ளையோட உறவை யாரும் பிரிக்க கூடாது. இவங்க உறவு நீண்ட காலம் வரைக்கும் இதே மாதிரியே இருக்கணும். நான் இதே மாதிரியே பார்த்துக்கிருவேன். என் மாமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ ஆனந்தமா இருக்கு. உண்மையிலே என் மாமா குழந்தைதான் உள்ளத்தால. என் நண்பன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. என் நண்பனோட சந்தோஷத்தை பார்க்கல ஏதோ என் வாழ்க்கையில பெரிய சாதனை படைச்ச மாதிரி இருக்கு. இந்த ரெண்டு பேரும் உறவு எப்போதுமே நீடிக்கணும். இந்த பாசம் என்னைக்குமே குறையாம இருக்கணும். அக்கா, இந்த தம்பியை மறந்துட்ட பத்தியா? டேய், இங்க வாடா. இந்த வரேன்க்கா.
என் தம்பிங்க ரெண்டு பேரும் என் கூட இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு 1000 யானை பலம் கிடைச்ச மாதிரி இருக்குடா. வீரத்திலையும் பாசத்திலையும் உங்களை மிஞ்ச யாருமே இல்லடா. மைனி, பாசத்திலையும் வீரத்திலையும் உங்களை மிஞ்சிக்க ஆளே இல்ல. இதே போல பெரிய மாமாவையும் அப்பாவையும் இந்த குடும்பத்துல கொண்டாந்து நான் ஒண்ணு சேர்ப்பேன். எல்லாரும் ஒரே வீட்டுல சந்தோஷமா ஆனந்தமான ஒரு வாழ்க்கைய சீக்கிரம் வாழ்வோம். நான் வாழ வைப்பேன். நம்ம எல்லாரும் சீக்கிரத்துல ஒண்ணு சேர்ந்துருவோம். ஏ நிலா, நீ நாங்க தனியா நிக்கிற, இங்க வா. நானுமா? நீயும் எனக்கு என் தம்பிக்கு மாதிரிதான், இங்க வா. வாடி, அக்கா கூப்பிடல. என் நீலா என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இழந்த சந்தோஷம், உறவுகள் எல்லாம் எனக்கு திரும்ப கிடைச்சிச்சு. நான் இப்ப மன நிறைவோடும் ஆனந்தத்தோடும் இருக்கிறதுக்கு காரணமே நீ தாண்டி. தாய்க்கு தாயான அக்கா, உயிரே கொடுக்க துணிகிற நண்பன், எனக்கு ஒண்ணு நான் துடிச்சு போறேன். என் மனைவி, இப்படி ஒரு குடும்பம் எனக்கு கிடைச்சதுக்கு காரணமே நீ தாண்டி. நீ எனக்கு கிடைச்ச வாரண்டி. உன்னை எப்போதுமே நான் இழக்க மாட்டேன். என்னோட உயிரடி. என்னை இவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கிறேன். உன்னை இதுக்கும் மேல சந்தோஷமா நான் உன்னை வச்சு பார்த்துப்பேன். எப்போதுமே உனக்கு கண் கறந்து விட மாட்டேன்டி, செல்ல பொண்டாட்டி. இவங்களை இப்படி பார்க்கும்போது எனக்கே அழுக வருது. இதே மாதிரி எப்போதுமே எல்லாரும் ஒண்ணா இருக்கணும். டேய் ராஜேந்திரா, இந்த மாதிரி கண்கொள்ளா காட்சியை பார்க்க நீ இல்லையடா. சீக்கிரம் இந்த குடும்பத்தோட வந்து சேர்ந்துரு. உன்னோட புள்ள, மருமவா, நீ மவளா நினைக்கிற கமலி எல்லாரும் இருக்காங்க. எல்லாரு கூடயும் நீ சந்தோஷமா இருக்கணும்டா. மறுபடியும் உன் குடும்பம் ஒன்னா இருக்கிறத பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. யார் கண்ணு பற்றக்கூடாது, எல்லாம் நல்லா இருக்கட்டுங்க. சரி சரி, அழுதது போதும். உங்க வாழ்க்கையில இனிமேல் ஆனந்தமா இருக்க வேண்டிய நேரம். இந்த நேரத்துல இப்படி கண் கலங்க கூடாது. சந்தோஷமா இருங்க. போதும் அழுதது. சரி கமலி, கிளம்புவோமா? எனக்கு நேரம் ஆயிட்டு. ஐயா, நானே மறந்துட்டேனே. வாங்க சார், கிளம்பலாம். கமலி, இந்த ஃபைலை பத்திரமா வச்சுக்கோங்க. இதுலதான் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இந்த பத்திரம் ரொம்ப முக்கியம், பாதுகாப்பா வச்சுக்கோங்க. இதை நீங்க தம்பிட்ட கொடுங்க சார், அவன் பத்திரமா வச்சுப்பான். இல்லக்கா, நீனே அந்த ஃபைலை வச்சுக்க. இது உங்ககிட்ட இருந்தாதான் பத்திரமா இருக்கும். உங்ககிட்ட இருக்கதான் சரி. என்னை பத்தியான எல்லா விஷயமும் உனக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும்போது இது உங்ககிட்ட இருக்கிறது தான் சேஃப். அதனால நீனே வாங்கிக்க. இதான் வீராவே சொல்லிட்டானேம்மா, நீனே வாங்கி பத்திரமா வச்சுக்க. சரிங்க சார், தம்பியே சொல்லிட்டான், அப்புறம் என்ன, நானே பத்திரமா வச்சுக்கிறேன். சரிம்மா, வா கிளம்பலாம். கிளம்பலாம் சார். டே வீரா, நீ நிலாவை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு சீக்கிரமா வீடு வந்து சேரு, என்ன? அக்கா, எனக்கு சைட்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இவளை வீட்டுல விட்டுட்டு அந்த வேலையை முடிச்சிட்டு நான் நேரா வீட்டுக்கு வந்துடுறேன்க்கா. ஐயோ, இதை மறந்துட்டேனே. இதுகிட்ட பெட்டு கட்டணும்ல. இப்போ மட்டும் இது கூட போனா ஏதாச்சும் வேண்டாத வேலை பார்த்து என்ன முன்னாடி உட்கார வச்சிரும். இது பயங்கரமான ஆளு. இது கூட எல்லாம் போகக்கூடாது. நான் அந்த பெட்டில் ஜெயிச்சே ஆகணும். ஜெயிச்சாதான் நான் நினைச்சதெல்லாம் நடக்கும். இல்லைன்னா இது எனக்கு கோவமே பட விடாது. இப்போ என்ன பண்ண? ஏதாச்சும் யோசிடி. ஏன் பேசாம நம்ம மைனி கூட போயிட்டா? இது கூட போனா தானே வேண்டாத வேலை பார்க்கும். நம்ம பேசாம மைனி கூட போயிட்டேன்னா இந்த பெட்டில் நம்ம தானே ஜெயிச்சோம். அப்பா, நல்ல ஐடியா. இதையே ஃபாலோ பண்ணுவோம். மைனி, என்ன நிலா? நானும் உங்க கூடவே வாரனே. பேசுறது நிலாவா? இவன் இல்லாம 5 நிமிஷம் இருக்க மாட்டாளே. எப்பண்டா இவனை பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு சுத்திக்கிட்டு தெரியவா? இப்ப என்னன்னா அவனே பைக்ல வச்சு கூட்டிட்டு போறேங்க. இவ வேண்டாம், நான் உங்க கூட வரேனா கமலியா கட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன நடக்குதுங்க? உள்ள ஏதோ பிளான் போடுது. என்ன ஆனாலும் சரி, இந்த பெட்டுல நான் ஜெயிச்சே ஆகணும். இப்ப அக்கா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த பெட்டுல தோத்துருவேனே. என்ன பண்ண? ஏன் கூட வரியா? எதுக்கு நீலா? வரும்போது வீரா கூட தானே வந்த, அப்புறம் என்ன? இல்லை மினி, இப்போ மாமா சைட்டுக்கு போகணும்னு சொன்னிச்சு. அதான் என்னை வீட்டில் விட்டுட்டு சைட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போக நேரம் ஆயிடும். அவங்கன்னா சைட்டில் போய் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போட்டு மைனி. நீங்கள் என்னை வீட்டில் விட்டுருங்களேன். என்னம்மா சமாளிக்கிறா? நம்ம நினைச்சது நடக்காம போயிருமா? எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்கே. இப்போ சாரை வேற நான் ஆஃபீஸில் விட்டுட்டு போய் அந்த வேலையை முடிக்க நேரம் ஆயிடும். அது வரைக்கும் நீ என் கூட எப்படி இருப்ப?
டே வீரா, நீ சைட்டுக்கு நாளைக்கு போய்க்கலாம். இன்னைக்கு அவளை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு நேரமே வீட்டுக்கு வர வழியே பாரு. அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சரிக்கா, நான் இன்னைக்கு சைட்டுக்கு போகல. இவளை கொண்டு போய் வீட்டுல விடுறதுதான் என்னோட வேலை. நான் பாத்துக்கிறேன்க்கா, நீ போயிட்டு வா. இவன் பேச்சு ஒன்றும் சரியில்லையே. இவன் என்னன்னா திடீர்னு ஏன் கூட வீட்டுக்கு வரங்க? வரும்போது ஏதாச்சும் வேண்டாத வேலை பார்த்துட்டானா? டேய், என்னடா? என்னக்கா? பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போ. என்ன உன் சேட்டை காமிச்சிக்கிட்டு இருக்காத. அத்தி, இந்த குளிர்ச்சியால எங்க அக்கா என்ன தப்பா நினைச்சுக்கிருவா போல இருக்கு. இல்லக்கா, நான் ஒன்னும் பண்ணல. பத்திரமா கொண்டு போய் வீட்டுல விட்டுறேன். அக்கா சொல்றத பார்த்தா மச்சான் ஏதோ தேவையில்லாத வேலை பார்த்துருப்பான் போலயே. என்னவா இருக்கும்? கிட்ட பண்ற சேட்டை மட்டும் இவன் குறைச்சிக்க மாட்டேங்கிறானே. சேட்டை பிடிச்சவன். சரிடா, நான் கிளம்புறேன். சார் வாங்க. டேய் முத்துப்பாண்டி, வாரியா என் கூட? வரேக்கா. அக்கா, அவன் இங்கே இருக்கட்டும். நீங்க சாரை மட்டும் கூட்டிட்டு போங்க. என்ன எல்லாம் கோரஸா என்னையே பாக்குறாங்க? சிக்கிட்டோமோ? அவனை எதுக்குடா நிக்க சொல்ற? நீ நிலாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன். அப்புறம் அவன் எதுக்கு? என்ன எதுக்குங்க சப்ஜெக்டா நிப்பாட்டி வச்சிருக்கான்? என்ன வச்சு எதுவும் பிளான் போட்டு வச்சிருக்கானா என்ன? இவனை நம்ப முடியாது. எதுவும் வேண்டாத வேலை பத்துருவானோ? அக்கா, அவனுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அவன் என் கூடயே இருக்கட்டும்க்கா. நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்புக்கா, நேரம் ஆயிட்டுன்னு சொன்னீங்களா? ஏதோ பிளான் போட்டிருக்கான். அதான் அவனையும் உள்ள இழுத்து போட்டிருக்கான். சரிடா, நான் கிளம்புறேன். வாங்க சார், நம்ம போவோம். அப்பாட, இன்னைக்கு வெற்றி எனக்கு தான். நீலா, இன்னைக்கு என்கிட்ட சிக்கன் அடி. என்னடி முறைக்கிற? முட்டைக்கு ரெண்டி நோண்டி போடுவோம் பத்துக்க. பிளான் போடுற என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு. நடக்கும்? சும்மா எவனே என்ன சீண்டுனாலே நான் விட மாட்டேன். இதுல என்கிட்ட பெட்டு வேற கட்டுற. அதுலயும் நீ பெட்டு கட்டினல, அதுக்காகவே உன்னை ஜெயிக்கணும்னு தோணுதுடி. ஜெயிக்கணும்னு இல்ல, ஜெயிச்சுட்டேன். இனிமேலு இந்த மாமா சொல்றது எல்லாத்தையும் நீ கேட்டுத்தான் ஆகணும். புரியுதா? ஹலோ, இன்னும் பெட்டில நீங்க ஜெயிக்கவே இல்ல. நான் உங்க பைக்ல முன்னாடி ஏறி உட்கார்ந்தாதானே நீங்க ஜெயிச்சதா அர்த்தம். இன்னும் உங்க பைக் இங்க வரவும் இல்ல, அதுல நான் போய் ஏறவும் இல்ல. முன்னாடி ஏறி உட்கார்ந்தாதான் நீங்க ஜெயிச்சதா அர்த்தம். இன்னும் உனக்கு நம்பிக்கை இருக்கு நீ ஜெயிச்சிருவேனே? அதெல்லாம் நிறைய இருக்கு. இந்த பெட்டில நான் தான் ஜெயிக்க போறேன். பாப்போம் பாப்போம் அதையும். ஏய், என்னடா நடக்குதுங்க? உங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டையில எதுக்குடா என்னைய சப்ஸ்டியூட்டா நிப்பாட்டி வச்சிருக்கீங்க? மச்சான், உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும்லடா. என்ன பத்தி இவகிட்ட சொல்லுடா. என்னடா சொல்லும்? என்கிட்ட போட்டி போட்டு எவனும் இது வரைக்கும் ஜெயிச்சிருக்கான்? அவன்கிட்ட எவன்டா போட்டி போடுவான்? நீ போட்டியில இருக்கன்னு தெரிஞ்சாலே எவனும் சேர மாட்டானே. அட்டேய், என்னடா மச்சான், நான் கரெக்டா தானே சொன்னேன்? என்னடா கரெக்டா சொன்னேன்? அதாடா, நீ போட்டி போடுறது தெரிஞ்சாலே உன் மேல உள்ள பைக்ல எவனும் அந்த போட்டியில சேர கூட மாட்டானே. அதுதான் சொன்னேன். அது முழுசா சொல்ல வேண்டியதானடா. டே, நான் சொல்ல வர்றதுக்குள்ள அவ சிரிச்சிட்டாடா. உன்னை மிதிச்சே சாப்பிடிச்சிருவோம் பத்துக்க. ஏய் மச்சான், நான் சொல்றதுக்குள்ள அவ தானே சிரிச்சா. என் மச்சான் கிட்ட போட்டி போட்டு எவனால ஜெயிக்க முடியும்? அப்படி ஒருத்தன் இந்த உலகத்துல இன்னும் பிறக்கவே இல்ல. என் மச்சான பத்தி எனக்கு தெரியாது. என்கிட்ட சொல்லும் போது மட்டும் இப்படி மூச்சு விடாம சொல்ற, அப்ப அவகிட்ட சொல்லும் போது மட்டும் என்கிட்ட கேப் விட்டு சொல்ற. அட்டேய், கோவத்து கிளறிடாத பத்துக்க. நான் பேசாம அக்கா கூட வீட்டுக்கு போயிருப்பேன்லடா. நீங்க பண்ற அளப்பிற்கு ஏன்டா என்னையும் இழுத்து போட்டு கூத்து பாக்குறீங்க? இப்ப ரெண்டு பேத்து கடையில என்னடா போட்டி? அதுவாடா மச்சான், இவளை வீட்டுல கொண்டு போய் விட போகும்போது பைக்ல முன்னாடி உட்கார வச்சு கூட்டு போறத பெட்டு கட்டிருக்கேன்டா. அந்த பெட்டுல எப்படி இருந்தாலும் நான் ஜெயிச்சே ஆகணும் பத்துக்க. அதுக்குதான் ஹெல்ப் கொண்டு கூட்டு வச்சிருக்கேன். ஏதாச்சும் ஒரு பிளான் போட்டு கொடுறா. இவளை பைக்ல முன்னாடி வச்சு கூட்டு போய் நான் அந்த பெட்டுல ஜெயிச்சே ஆகணும்டா மச்சான். அடுத்தும் இதெல்லாம் ஒரு பெட்டாடா. டேய், நான் ஆர்மியில எப்படி இருந்தவன் தெரியுமாடா? நான் கையில துப்பாக்கி தூக்குனாங்களே, எய்தாக்கில் இருக்கவன் பதறி போவான். பல தீவிரவாதிகளை பிடிக்கிறதுக்கு பிளான் போட்டு கொடுத்தவன்டா. என்ன போய் இப்படி ஒரு விஷயத்துக்கு பிளான் போடுறதுக்கு கூட்டி பக்கத்துல வச்சிருக்கேன்னு சொல்லிடா. ஏண்டா, காலேஜ் படிக்கும் போது ஒருத்தன் அடிக்கிறதுக்கு ஒருத்தன் பெட்டு கட்டினானே, அவனை எப்படி போட்டு பொழந்த. பெட்டு கட்டினவனே உன் காலில் வந்து கதனா தெரியாம பெட்டு கட்டிட்டு உருறானு. அப்ப நீ கேட்டியாடா? அப்படிலாம் பெட்டு கட்ட அடிச்சவன் இப்ப என்னடா இப்படி சீப்பா இறங்கிட்ட? மச்சான், எவங்கிட்டயாச்சும் போட்டி போட்டி அவனை சம்பவம் பண்றதுல ஈஸியான வேலைடா. ஆனா கட்டின பொண்டாட்டிட்ட போட்டி போட்டி ஜெயிக்கிறதாண்டா கஷ்டம். இந்த போட்டியில மட்டும் நான் ஜெயிச்சுட்டேன்னு நினைச்சுக்கேன், உலக வரலாறுலே பொண்டாட்டிய ஜெயிச்ச ஒரு உன்னதமான ஆண்மகன் நான் தான் பேர் வாங்கிருவேன்டா. அப்பா முடியல. காதலிச்சாலையும் மண்டைக்கு கோளாறு வந்துடும் போல. கோளாறு வருது இல்லையா, இவ்வளவு வர வச்சிருவாளும். இப்ப என்னடா பண்ணணும் உனக்கு? இந்த போட்டியில நான் ஜெயிக்கணும்டா மச்சான். அதுக்கு நீ தான் எனக்கு பிளான் போட்டு தரணும். அதுக்கு தானடா குட்டியாந்து வச்சிருக்க, வந்து தொலை. என்னடி, இப்பயாச்சும் உன் தோல்வியை ஒத்துக்கிறியா? அப்படி இல்லனா என்கிட்ட போட்டி போட்டு மூக்கடைஞ்சு நிப்ப. அப்புறம் நீ கஷ்டப்பட்டா என்னால தாங்க முடியாது. அதுக்குதான் முன்னாடியே சொல்றேன்,
தேவையில்லாம என்கிட்ட மோதாத, அப்புறம் நீ தான் தோத்து போயிருவ. இதுக்கு மேலங்க நின்னே ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம இவனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருவேன். முடியல. டேய், நீ என்னமோ பண்ணி தொலைடா, நான் போறேன். இப்பவும் சொல்றேன், இந்த போட்டியில நான் தான் ஜெயிக்க போறேன். உங்களை ஜெயிக்கவே விட மாட்டேன். முதலான்னு முடிவு பண்ணிட்ட. முடிவு பண்ணிட்டேன். அடி மொய்யால மறுபடியுமா சிலுப்புற? இதுக்காகவே உன்னை விட மாட்டேன்டி. இன்னைக்கு உனக்கு இருக்கு. இப்போ இந்த பெட்டில் எப்படி ஜெயிக்க போறோம்? மைனி வச்சு பிளான போட்டோம், மைனி சொதப்பிட்டாங்க. சரி, வீடு போற வரைக்கும் இதை வாயை கொடுக்காம அமைதியா போய் சேர்ந்துடலாம். அப்போ தானே தேவையில்லாத வளலாம் பார்த்து நம்ம பெட்டில் ஜெயிக்கணும்னு நினைச்சேன். கடைசியில் அதுக்கும் வழி இல்லாம இந்த ஆர்மியை பக்கத்துலேயே வச்சுக்கிடுச்சு. இப்போ எப்படி இந்த பெட்டில் ஜெயிக்க போறோன்னு தெரியலையே. தேவையில்லாம பெட்டு கட்டிட்டோமோ? சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்ட கதையா நம்ம வாயே நம்மளுக்கு வினையாயிடும் போலயே. இல்லை இல்லை, நான் சரியாக தான் பண்ணியிருக்கேன். இந்த மாமா கிட்ட இப்படி பெட்டு கட்டி ஜெயிச்சாதான் உண்டு. ஏன்னா இது நான் கோவப்படுற நேரம்லாம் என்னை சமாதானப்படுத்துறேன்னு தூக்கி தூக்கி கொஞ்சிடுது. இப்படி ஏதாச்சும் நம்ம பெட்டு கட்டி ஜெயிச்சாதான் இது என்ன தப்பு பண்ணாலும் இதை கண்டிக்க முடியும். இல்லை கடைசி வரைக்கும் எனக்கு கோவமே பட விடாதாக்கும். என்ன இந்த குட்டிச்சாத்தா மட்டும் தனியா நிக்கி அவனை காணோம்? இது நின்று யோசிக்கிறத பார்த்தா பெரிய பெரிய பிளானெல்லாம் போட்டுக்கும் போலயே. யார்கிட்ட? வீரா கிட்ட. அவனே பெரிய தந்திரக்காரன். அவன்கிட்ட போய் வாய் கொடுக்க கொடுமா? உனக்கு ரிப்பீட் அடிச்சிருவானே. என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கா? என்னன்னு கேப்போம். என்ன வளர்த்த யோசனையா? இந்த நெடுங்கா நீங்க நிக்கிற வரைக்கும் நம்ம போட்ட பிளான்ல நம்மளால ஜெயிக்க முடியாது. இதை ஃபர்ஸ்ட் எப்படியாச்சும் கழட்டி விட்டுறணும். அப்பதான் நம்ம போட்ட பெட்டில் ஜெயிக்க முடியும். நிதானமா யோசிங்களா? கோவப்பட்டுறாத. கோவப்பட்ட சேதாரம் உனக்கு தான். இனி இந்த இடத்த விட்டு தொடுத்த ஏதோ பிளான போடுது இந்த பக்கி. ஏதாச்சும் பேசி பிட்ட போட்டு பார்ப்போம். நீ என்னதான் பண்றேன்னு நானும் பாக்குறேன். அப்புறம் என்ன அப்புறம்? இல்ல என்ன இல்ல? அது சும்மா. என்ன சும்மா? ஐயோ, நமக்கு வாய்க்கிறதெல்லாம் ஒரே கோளாரா இருக்கே. இப்ப எப்படி இவனை கழட்டி விட போறேன்? நீ என்ன பிளான் போட்டாலும் இங்க ஒண்ணு நடக்க போறது இல்ல. உனக்கு அவனை பத்தி தெரியல. இன்னைக்கு தெரிஞ்சுப்ப அவளை. ஐயோ, மறந்தே போயிட்டேன். ச்சே. என்ன மூளை என்னமோ வீட்டுல மறந்து வச்சுட்டு இருந்தியா என்ன? அதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்கு. என்ன கோவமா இருக்க போல? சேச்சா, நான் ஏன் கோவமா இருக்கேன்? நான் கோவமான ஒண்ணு இல்லையே. கோவமா இருக்கிற மாதிரியே தெரியுது. அப்படிதான் தெரியுது. சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் கோவமா இல்லை. அது வெயில் அடிக்கல, அதான். ஆமாமா, வெயில் அடிச்சு ரொம்ப நேரம் வெயில் என்ன இப்படிதான் மண்டை சூடாகி அந்த கோளாறுல ஏதாச்சும் யோசிக்கணும்னு தோணும். யோசிச்சுட்டு பக்கத்துல இருக்கவங்க கிட்ட தேவையில்லாம வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கணும்லாம் தோணும். நான் ஒன்னும் சொல்லல, வெயில ரொம்ப நேரம் நின்னா இப்படிலாம் தோணுன்னு பொதுவா சொன்னேன். இன்னும் இந்த மாமாவால நான் என்னெல்லாம் கேட்கணுமோ. என் மானம் கெட்டு மரியாதை கெட்டு எல்லாம் போச்சு. தேவையில்லாம நான் வாயை கொடுக்க கூடுமா? இது சொன்ன மாதிரி நான் வாயை கொடுத்து வாங்கி தான் கட்டிக்கிறேன். என்ன கோளாறுன்னு சொல்லுது, இதுவே பெரிய கோளாறு. இது என்ன கோளாறுன்னு சொல்லுது. என்னமோ திட்டுற மாதிரி இருக்கு. சேச்சா, நான் போய் உங்களை திட்டுவேனா? குட்டிச்சாத்தா எப்படி நடிக்குதுன்னு பாரு. அது என்னன்னா, இன்னைக்கு வள்ளி கோயிலுக்கு போகணும்னு சொன்னா. என்னையும் கூப்பிட்டா. நாங்க வந்ததுனால அவ கூட கோயிலுக்கு போக முடியல. இப்போ பாவம், அவ மட்டும் தனியா கோயிலுக்கு போவா. அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப இதுக்கு அவளை இருக்கிறா? ஐயோ பாவம், அவ மட்டும் கோயிலுக்கு போவா. யாரையும் கூட்டிட்டு போக மாட்டா, என்ன மட்டும்தான் கூட்டு போவா. இப்போ நானுங்க வந்துட்டேன்னா அதனால அவ மட்டும்தான் தனியா கோயிலுக்கு போவா. இப்போ கோயிலுக்கு போனா வர்றதுக்கு சாயந்தரம் ஆகும். அது வரைக்கும் அவ கோயில்ல தனியா தான் இருப்பா. ஏன்னா அவங்க அம்மா வயலுக்கு போனதுனால சாயந்தரம் தான் வருவாங்க. அது வரைக்கும் அவ கோயில்ல தனியா தான் இருப்பா. வீட்டுக்கு வர்றதுக்கு சாயந்தரம் ஆகும். கூட யாருமே இருக்க மாட்டாங்க. ஆத்தி, குட்டிச்சத்தா பயங்கரமான ஆளா இருக்கும் போலயே. எப்படி எல்லாம் பிளான போடுது. அவ தனியா கோயிலுக்கு போயிருக்கான்னு தெரிஞ்சா நான் அத்து புடிங்கிட்டு ஓடிடுவேனா. அதுக்கு என்கிட்ட அவ தனியா போயிருக்கான்னு அதையே அழுத்தி சொல்லுது. என்ன எந்த ரியாக்ஷனும் இல்லாம நிக்கி? நமக்கு இன்னும் நடிப்பு திறமை வேணுமோ? என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு இந்த இடத்த வந்து இதை கிளப்பாம விட மாட்டேன். நெடுங்கா இந்த பைக் எடுத்துட்டு வரேன்னு சொன்ன மாமா வேற காணோம். இந்நேரத்துக்கு அவ கோயிலுக்கு கிளம்பியிருப்பா. இப்போ போனா கரெக்டா அவளை போய் பாத்துடலாம். சாயந்தரம் வரைக்கும் கோயில்ல தனியா தான் இருப்பா. அதனால இப்போ போனா அவளை பார்க்க சரியா இருக்கும். ஐயோ பாவம், உன் ஃப்ரெண்ட இப்படி தனியா கோயிலுக்கு போக சொல்லிட்டு நீங்க வந்திருக்க கூடுமா? நீ அவகிட்ட சொல்லிட்டு வந்திருக்கணும். இப்படி சொல்லாம வந்துட்டியே. பாவம், அவ தனியா அந்த கோயில்ல இருப்பா. இப்படி நீ வேற இங்க வந்துட்ட. அவளுக்கு துணைக்கு யாரு இருப்பா சொல்லு? இப்படி தனியா அவளை அங்க விட்டுட்டு வந்துட்டியே. நம்ம பிட்ட நமக்கே போடுறா.
யாருக்கிட்ட என்னையவா உசுப்பேத்தி விடுற? யாருக்கு என்ன இப்படித்தான் அந்த வீராப்பை உசுப்பேத்தினதுக்கு அன்னைக்கு அப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிவிட்டேன். அன்னையில இருந்து அவ கல்யாணம் முடிகிற வரைக்கும் என் மூஞ்சிலே முடிக்க கூடாதுன்னு என்ன முத்துன்னு முத்தி அனுப்பி வச்சிருக்கா. மறுபடியும் கோத்து விடுறா பாரு. முத்தி இவகிட்ட எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். குட்டி சாத்தா. என்னாலும் சரி இந்த இடத்துல இருந்து உன்னை கிளப்பாம போக மாட்டேன் அவனே. என்ன வள்ளி பேர சொன்னதும் மூஞ்சிலாம் அப்படியே பளபளன்னு ஆயிருச்சு. அவளை பார்க்கணும் போல தோணுமே. உடனே போய் அவகிட்ட பேசணும் போல தோணுமே மனசுக்குள்ள. இல்லையே, எனக்கு அப்படிலாம் ஒண்ணும் தோணலையே. ஏண்டா என்ன இப்படி சோதிக்கிறீங்க? போய் தொலையண்டா. வேலை இன்னைக்கு செத்த நீ. பரவாயில்ல வெளியில சொல்ல வெக்கமா இருந்தா சொல்லிக்க வேண்டாம். நானா மாமா கிட்ட பேசிக்கிறேன். நீங்க வேணா போய் வள்ளியை பார்த்து பேசிட்டு வாங்களேன். ஏன்னா அவ இந்நேரம் கோயில் கிளம்பியிருப்பா, தனியா தானே இருப்பா. நீங்களும் அவகிட்ட மனம் விட்டு பேசுன மாதிரி இருக்கும். அதுக்கு தான் சொன்னேன், போயிட்டு வாங்களேன். நானும் மாமா கிட்ட சொல்லி சமாளிச்சுக்கிறேன். மாமா அதெல்லாம் ஒன்றும் தப்பா நினைச்சுக்காது, நான் பேசிக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. இல்ல, எனக்கு இப்ப அவகிட்ட பேசணும்னே தோணல. நாங்க எதுவா இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கிறோம். ஐயோ இதுக்கு மேல என்னால சமாளிக்க முடியல. கல்லெஞ்ச கரை இவ்வளவு சொல்ற கரையிற நான் பாரு. இதுக்கு என் மாமாவே பரவாயில்ல. அப்பன்னா அன்னைக்கு வள்ளி சொன்னதெல்லாம் உண்மைதான். சமத்தியா வாங்கியிருப்பான் போல. அதனாலதான் வள்ளி பிறகு இத்தனை தடவை சொல்லியும் அவளை பார்க்க போக மாட்டேன்னு பிடிவாதமா நிக்கிறான். என் நேரத்துக்காரா இப்படிலாம் பண்ணுவீங்க? சதா, நீ என்ன பிளான் போட்டாலும் சரி இந்த இடத்த விட்டு ஒரு இன்ச்சு வந்துட மாட்டேனே. இவன் என்னன்னா அவ தனியா கோயிலுக்கு போயிருக்கான்னு சொல்லி என்ன உசு பேத்தி விடுறா. அவன் என்னன்னா இன்னைக்கு மட்டும் மச்சா நீ என்னை விட்டு போயிட்ட, உன் கல்யாணத்துல மண்ணெல்லி போட்டுருவேன்னு சொல்லி எனக்கு சாபம் கொடுத்துட்டு போயிருக்கான். ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி என் வாழ்க்கையில விளையாடுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நீங்க மட்டும் ரொமான்ஸு காதோலும் பண்ணலாம், நாங்க மட்டும் ரொமான்ஸு காதோல் பண்ணலாம். உங்களுக்கு ஏன் இப்படி எடுத்துக்கிட்டு வருதுன்னு கேட்கிறேன். போறாம பிடிச்சதுக்கோ புருஷனுக்கு பொண்டாட்டி தப்பாம வந்து அமைஞ்சிருக்கு. என்ன கிளம்புவோமா? என்னடி கோமா இருக்க போல? கோவமா இருக்கணும். மாமான்னு கூட பார்க்க மாட்டேன். கொதவலி குடிச்சு துப்பிடுவேன் பத்திக்க. இவன் முறைக்கிறத பார்த்தா பயங்கர கோவத்துல இருக்கா போலயே. மச்சான் இதுவும் வாய் கொடுத்துட்டானா? என்னடி எதுக்கு இப்படி முறைக்கிற? இதுக்கப்புறம் இந்த பைலோல்ட்ட எந்த பிளான் போட்டாலும் நம்மளால ஜெயிக்க முடியாது. பேசாம ஓடி போய் ஏறிடுவோம். அதுக்கப்புறம் எப்படி நம்மளை இறக்க முடியும்? ஏறி போய் உட்காருடி நீலா. முட்டைக்கு நீ ஏதோ பலமா யோசிக்கிறாளே. இவ பிளான போடுறதுக்குள்ள நம்ம சிக்னல் கொடுத்துட வேண்டியதா? என்ன வாய் பொழந்துக்கிட்டு நிக்கிற? பார்த்து வாய்க்குள்ள கொசு என்னமோ போயிடாம. பின்னாடி உட்காராம இவன் தலையிலே ஏறி உட்காருவேன். பைக்ல பின்னாடிதான் உட்காந்து வரணும்னு ஏதாச்சும் கட்டாயம் இருக்கா என்ன? முன்னாடிதான் இவ்வளவு இடம் இருக்க, அப்புறம் என்ன நீ முன்னாடியே உட்காந்து வரலாமே. பையன் உள்ள மேக்க பிளான போட்டு சிக்னல் கொடுத்துருச்சே. இது தெரியாம நான் பேசாம நின்னுகிட்டு இருந்திருக்கேன். வந்த உடனே ஏறி இருக்கணும். எல்லாம் என் தப்புதான். என்ன வாரியா எப்படி நேரம் ஆயிட்டு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிரும் பத்துக்க. யாரு போவோம்? நானும் முன்னாடி உட்காந்து வர மாட்டேன். நான் உட்காந்தா பின்னாடி தான் உட்காருவேன். முன்னாடி நான் உட்கார மாட்டேன். வேணும்னா அவரை முன்னாடி உட்கார சொல்லுங்க, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். அவனை முன்னாடி உட்கார வைக்கணுமா? ஐயே அவனுக்கு என்ன விட வளர்த்திரியே. அவனை முன்னாடி உட்கார வச்சா ரோட்டை பத்தி எப்படி நான் வண்டி ஓட்டுவேன்? இப்ப நீ வந்து உட்காந்தன்னா நீ என் நெஞ்ச அளவுக்கு தான் இருக்கா. நீ உட்காந்தா என் நெஞ்சில சாஞ்சுக்கிட்டு வருவேன். அதனால நானும் ரோட்டை பார்த்துட்டு ஒழுங்கா வண்டி ஓட்டுவேன். அவனை போய் முன்னாடி உட்கார சொல்ற, நீ வந்து உட்காருடி, அதான் கரெக்டா இருக்கும். நீங்க எதுக்கு என்ன முன்னாடி உட்கார சொல்றீங்கன்னு எனக்கு தெரியாது. என்னாலும் சரி நான் தான் இந்த பெட்ல ஜீப்பேன். இந்த பாருங்க, பைக்ல இடம் இல்லைன்னா என்ன, நான் பேசாம வீட்டுக்கு ஆட்டோல போய்க்கிறேன். இங்கதான் எவ்வளவு ஆட்டோ நிக்குமே, அப்புறம் என்ன நான் ஆட்டோல ஏறி போய்ப்பேன். ஐயோ இன்னைக்கு ஸ்ட்ரைக் ஆச்சே, அதனால ரோட்ல எந்த ஆட்டோவும் வராது, பஸ்ஸும் வராது. ஏன் லிஃப்ட் கேட்டு போறதுக்கு ஒரு சைக்கிள் கூட நிக்காதுன்னா பாத்துக்கங்க. ஸ்ட்ரைக்கா? எதுக்கு? இல்ல நீங்க போய் சொல்றீங்க. ஸ்ட்ரைக் எல்லாம் ஒண்ணும் இல்ல. உண்மையிலே இன்னைக்கு ஸ்ட்ரைக்கு வேணா மச்சான்ட்ட கேளு. ஆமாண்டி உண்மையிலே ஸ்ட்ரைக்கு தான். நான் வரும்போது எல்லாம் பஸ் ஆட்டோலாம் வந்துச்சு. இப்ப மட்டும் எப்படி ஸ்ட்ரைக்கு? நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க. லூசு, ஸ்ட்ரைக்கே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடில இருந்துதான். ஏன்னா பஸ் ஸ்டாப்ல எவனையும் வெட்டி விட்டாங்களாம். அதனால இந்த ரோட்ல எந்த பஸ்ஸும் ஆட்டோவும் வரக்கூடாதுன்னு போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. அப்படியே நீ பஸ் பிடிச்சு போனாலும் இங்க இருந்து 2 கிலோமீட்டர் நடந்து போய் பக்கத்து ஊர்ல தான் இருந்து பஸ் பிடிச்சு போகணும். அவ்வளவு தூரம் நீ இங்க இருந்து நடந்து போயிருவ. அது எப்படி மச்சான், கொஞ்ச நேரம் இந்த வெயில நின்னதுக்கே மண்டை சூடாகி கோளாறாயிட்டு, இதுல 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து போனேன்னு நினைச்சுக்கேங்க, அப்புறம் தந்தூரி தான்.
என்ன முறப்பு கண்ணை புடிங்க அப்படியே வெளியில போட்டுருந்துக்க. பய உள்ளக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. தெரிய போய் இந்த நெடுங்கான பக்கத்திலே வச்சுக்கிட்டு ஒண்ணும் சொல்லாம நின்றுருக்கு. இப்ப 2 கிலோமீட்டர் வரை நடந்து போணுமா? இப்பவே இந்த வெயில்ல எனக்கு மயக்கமே வருது. 2 கிலோமீட்டர் வரை நான் நடந்து போனேன் செத்தேன். என்னடி இப்போ வாரியா இல்லையா? ஊருக்குள்ள ரொம்ப கலவரமா இருக்கு. அக்கா வேற போனை போட்டு சீக்கிரமா வீடு வந்துச்சாருன்னு சொல்லியிருக்கா. முன்ன மாதிரி வம்பு தும்புக்கு போற ஆளா இருந்தா பயப்பட மாட்டேன். இப்போ எங்க அக்கா கிட்ட நான் எந்த சண்டைக்கும் போக மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி நல்ல பிள்ளையா மாறி இருக்கேன். இப்போ உனக்காக நான் போய் சண்டையெல்லாம் போட முடியாது பத்துக்க. அதனால நீ வண்டியில ஏறி வந்துட்டா நல்லா இருக்கும். இல்ல நான் நடந்து போய் பக்கத்து ஊர்ல பஸ் பிடிச்சுதான் போவேன்னு சொன்னா சொல்லு. வேணா பின்னாடி பாடி கார்டுக்கு துணைக்கு 2 பேரும் பைக்கை உருட்டிக்கிட்டே வரோம். நீ நட, நாங்க பின்னாடியே பைக்ல வரோம். எப்படி வசதி? நீங்க இப்பலாம் சொன்னா நான் பயந்து உங்க வண்டியில ஏறிடுவேன்னு நினைக்கிறீங்களா? அது மட்டும் இந்த நிலா கிட்ட நடக்காது. பெட்டு தான். 2 கிலோமீட்டர் தானே, பரவாயில்ல, நான் நடந்து போய்க்கிறேன். எனக்கு யாரும் பாதுகாப்புக்கெல்லாம் ஒன்றும் வர வேண்டாம். என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். மச்சான் அதான் மேடம் இவ்வளவு தைரியமா இருக்காங்கல்லடா. அப்புறம் என்ன, அவங்க நடந்தே போய் பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போட்டும். பார்த்து போமா, ரோட்ல போலீஸ் மட்டும் இல்ல ரவுடிங்களும் நிப்பாங்க. ஏன்னா வெட்டி கொண்டதே ஒரு ரவுடியை தான் அங்கங்க குடிச்சுக்கிட்டு நிப்பாங்க பார்த்து. ஏன்னா என் மச்சான் இப்பெல்லாம் சண்டை போடுறதே இல்லையா. அவன் சண்டை போடாதப்போ நான் மட்டும் சண்டை போட்டா நல்லா இருக்குமா? அது நல்லா இருக்காது. அதனால நானும் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாதுன்னு. எங்களுக்கு இப்பெல்லாம் அந்த சண்டையை பார்த்தாலே பயமா இருக்கு. நாங்க நேரமா வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறோம். நீ பொறுமையா அந்த ரவுடிங்களெல்லாம் சமாளிச்சுட்டு வீடு வந்து சேரு, சரியா? இந்த பூச்சாண்டிக்கலாம் இந்த நீலா பயப்பட மாட்டான். என்னை பத்தி உங்களுக்கு சரியா தெரியல. நான் எப்படி பஸ் பிடிச்சு பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்றேன்னு மட்டும் பாருங்க. எந்த ரவுடி பையிலையும் என்கிட்ட வாழாட்ட முடியாது. அப்படி ஆட்டுனா அவனு வாழை எப்படி ஒட்ட வெட்டணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். நீங்க பத்திரமா வீடு போய் சேருங்க. டேய் மச்சான், இவளுக்கு இருக்க கொழுப்ப பத்தியாடா. நான் இவ்வளவும் சொல்றேன், எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் தைரியமா ஒத்தையில போயிடுவேன்னு எப்படி திமிரா பேசுறா பத்தியா? விடுறா மச்சான், அதான் மேடம் இவ்வளவு தைரியமா சொல்றாங்களே. சொல்ல போனா இவ பேசுற வாய்க்கு கண்டிப்பா எந்த ரவுடி பையனும் பக்கத்துல வரமாட்டானுவோ. அப்படியே தெரியாம வந்தாலும் இவ பேசுற பேச்ச கேட்டு துண்ட காணும் துணியை காணும் ஓடியே போயிடுவாங்க. அப்புறம் என்ன கவலைப்படுற? அதெல்லாம் மேடம் பத்திரமா வீடு வந்து சேர்ந்துருவாங்க. போட நம்ம வீட்டுக்கு போவோம். சரிடி பொண்டாட்டி, அப்ப நீ பத்திரமா வீடு வந்து சேரு. நம்ம எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். என்ன இப்போ மாமா கிளம்பட்டுமா? அடி கொய்யால சிரிப்பவ செய்யற. இன்னைக்கு உனக்கு இருக்கும் அவளை தனியாவா போகணும்னு நினைக்கிறா? போ என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் போய் பாரு. அப்பதான் மறுபடியும் என்கிட்ட இந்த வாயெல்லாம் பேச மாட்டேன். திமுரு பிடிச்சவா, இன்னைக்கு ஒரு திமுற அடக்காம விட மாட்டேன்டி. என்ன உண்மையிலே போயிட்டாங்க? அட பாவிங்களா, கூட 2 தடவை அழுத்தி சொல்லக்கூடாது. நான் வந்திருப்பேனே. ரோட்ல வேற கலவரம் நடக்குன்னு சொல்லிச்சு இந்த மாமா. நான் எப்படி வீட்டுக்கு போய் சேருவேன்? இன்னும் 2 கிலோமீட்டர் வரை நடந்து வேற போகணும். இப்ப நான் நடந்து போவேனா ரோட்ல போய் பிரச்சனையை சமாளிப்பேனா? எல்லாம் என் வாயால வருது. என் வாயால தான் நான் எல்லாம் வாங்கி கிட்டிக்கிறேன்.